மாற்று அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்ந்த அறிவும் விடாமுயற்சியும் கொண்டு ஒருவன் அயராது பாடுபட்டால் அவனைச் சேர்ந்துள்ள குடிமக்களும் உயர்வார்கள். இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இப்போது வந்த பிரேக்கிங் செய்தி உள்பட தொடர்ந்து புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்தில் மாற்றி அத்தனை தரப்பினருமே புகார் சொல்கிறார்கள். இன்று கூட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணைய விதிகளை மீறி வந்து வாக்குக்கு பணம் கொடுத்ததாக கருணாமூர்த்தி என்ற ஒரு அருமையான பெயரை கொண்ட ஒரு நண்பர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல பணம் கொடுத்ததாக வாக்காளர்களுக்கு கருணையோடு அவர் செயல்பட்ட விதம் வந்து யார் அப்படிங்கிற ஒரு புகார் வந்து மாறி வந்து சொல்ல அதிமுக காரங்க குறிப்பாக திரு தினகரன் அணியில் வந்து அவங்க தான் பணம் கொடுத்தாங்கன்னு இந்த தரப்பில் புகார் சொல்ல அவர் வந்து தொப்பியை போட்டு யார் வந்து பணம் கொடுத்தாலும் அது நாங்கள் இப்போ ஆளாளுக்கு வந்து தப்பு செய்கிறதுக்கு அடையாளமாக தொப்பியை வந்து பயன்படுத்திட்டு அவங்க போயிடறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுக்க மாறி குற்றச்சாட்டு சொல்லிருக்கிறது. இப்போ வந்து மிக சமீபத்தில் அந்த மின்விளக்கு மின்கம்பம் அப்படிங்கிற சின்னத்தை வந்து அவங்க இரட்டை இலை மாதிரியே வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க அந்த காட்சிகளோட பார்த்துருப்பீங்க. திரு மதுசூதன், திரு பன்னீர்செல்வம் எல்லாருமே வச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி மிஸ்யூஸ் ஆஃப் அந்த சிம்பிள் அப்படின்னு அவங்க புகார் கொடுக்க என்னம்மா நீங்க அந்த மாதிரி தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரு மதுசூதனுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்க பார்க்குறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன நடக்க போகிறது? இன்னும் 10 நாட்கள் தான் இருக்குது. மிகச்சரியாக ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 10 நாளில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் போய இருக்கிறது. 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியில் 11ஆவது தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தினகரன் அப்படிங்கிற பேரில் மட்டுமே ஒரு 3 பேர் போட்டிடுறாங்க. மதுசூதன்கிற பேரில் 2 பேர் போட்டிடுறாங்க. மருது கணேஷ் ஒருத்தர் தான் போட்டிடுறாரு. தீபாவையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள் போட்டிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக 62 வேட்பாளர்கள் இந்த களத்தில் நிற்கிறாங்க. இதுல யார் வந்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பிரதிநிதியாக வரப்போறார் அப்படிங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. $1 மில்லியன் கேள்வி. இதுல வந்து தமிழக அரசியலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவில் வந்து ஒரு மிகப்பெரிய மேலும் குழப்பமா இல்லாட்டி இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவா அப்படிங்கிறதுக்கு தெரிய இருக்கிறது. எல்லா வகையிலுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இதில் எழுதுகளில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல் போல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்த தேர்தலாக இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கிறது. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னோட்டமாக வைத்து நம்ம வந்து தமிழகம் முழுக்க நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகள் நம்ம பார்த்தோம். அந்த முடிவுகள் வந்து நேற்றோடு முடிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 17,550 வாக்காளர்கள் நேரடியாக சந்தித்து வந்தது. அந்த கருத்து கணிப்புடைய முடிவுக்கு வந்து விட்டன. நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேற ஒரு டேட்டா வச்சுட்டு இந்த ஆர்கே நகரில் பார்த்தோம்னா 77 தொடர்ந்து அவர்கள் தேர்தலை சந்திச்சுட்டே வரக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்தல் கடந்த 11 தேர்தலில் 7 தேர்தல்கள் அங்கே அதிமுக தான் வென்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக 2-3 விஷயங்கள் இருக்குது. 1989, 1996 2 கணக்கு, அதே மாதிரி 2015, 2016 இந்த 2 கணக்கு. அதே போல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கையில் 39 மற்றும் 39 கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை வாக்காளர் வந்து கிட்டத்தட்ட 55% வாக்காளர்கள் அங்கே இருக்கிறாங்க. 1,45,000 வாக்காளர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் கொண்டதா இருக்குது. இதுல எல்லாமே இந்த மாதிரி இளைஞர்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க, பின்னங்கிய பகுதியா இருக்குது, அங்க ஒரு ஜாதிய சமன்பாடுகள் எப்படி இருக்குங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. மாறி எல்லா கட்சிகளுமே குறிவைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி நம்ம இதற்கு முந்தைய தேர்தல் முடிவுகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இது பற்றி நம்முடைய தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி கிட்ட அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பை நம்ம இப்ப பார்த்துடலாம். இந்த பணம் கொடுத்த புகார், யார் வந்து யாருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற புகார் மாறி போயிட்டு இருக்குது. திரு மாஃபா பாண்டியராஜன் ஒரு புகார் சொல்ல அதற்கு தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கார் திரு தினகரன். அந்த புகார்கள் என்ன, அதற்கான பதில் என்ன, இப்போது பார்க்கலாம். குறிப்பாக வந்து இதுவரைக்கும் டைரக்டா ஓட்டர்ஸ்க்கு பணம் தரல. ஆனால் அவங்க வந்து கொடுக்குற பணம் வந்து டோக்கன் மூலமாக இங்கே போய் இவ்வளோ வாங்கிக்கிடலாம், அங்கே போய் அவ்வளோ வாங்கிக்கிடலாம், அவ்வளோ பொருட்கள் வாங்கிக்கிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சாரத்தில் இங்கே என்ன பிரச்சனை, நார்மலாக வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கறது முந்தின 2 நாளில் 3 நாளில் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து 12 நாளுக்கு முன்னாலே வந்து தினகரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கே ஆள் சேர்க்கறதுக்கு வந்து பணம் கொடுத்து சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொகுதிக்குள்ளே 1 லட்சம் தொப்பிக்கு மேலே இன்றைக்கி உள்ளே கொண்டு வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதுக்கே வந்து 35 லட்சம் வந்து சார்ஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து முறையான இதை போட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அவங்க தோல்வி பயத்தில் அவங்க நிச்சயம் தோற்றுருவாங்க, டெபாசிட் எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக இது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நாங்கள் ஜனநாயக முறைப்படி வாக்காளர்களை சென்று வாக்கு சேகரிக்கிறோம். நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதால் தான் தோல்வி பயத்திலே இதை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லி எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான்
திரு பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது கூட்டாளியான திரு ஸ்டாலினும் சேர்ந்து செய்வது இது ஒரு சதி திட்டம். இப்போ இதை மாதிரி வாக்கு சேர்த்துட்டே இருக்கோம். இங்கே யாரோ ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு அது திமுக உடைய ஆளாகவும் இருக்கலாம், இல்லை பன்னீர்செல்வத்தோட ஆளாக இருக்கலாம், ஒரு ஆளை வச்சு யாருக்கோ தட்டில் படம் போடுறாங்கன்னா அது நாங்கள் எப்படி இது சம்மதமாகும்? இது வந்து வேலைக்குன்னு தேர்தல் கமிஷனில் இது மாதிரி எவிடென்ஸாக ஒரு தப்பான எவிடென்ஸை உருவாக்கி தேர்தல் கமிஷன்கிட்ட காமிச்சு நேற்று கூட அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நேற்று நான் வாக்கு சேர்த்துருப்பேன். கடைசியாக முடிக்கிற பாயிண்டில் நாங்கள் நடந்து வந்துருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தட்டில் ஆரத்தி தட்டில் காசு போட்டிருக்காரு. அது பிடிச்சா ஓடிட்டான். இதே மாதிரி தான் அவங்க வந்து இப்போ நின்றுட்டு இருக்கோம், இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் எங்கள் கட்சி தோழர்களும் பொதுமக்கள் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் தொப்பியை போட்டுக்கிட்டு வந்து அதில் ஒரு தட்டில் பணத்தை போட்டால் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? எப்படியாவது இதே போன்ற புகார்களை சொல்லி தேர்தலை எப்படி தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் திருப்பரங்குன்றிலும் நிறுத்தினார்களோ அதை போல நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினும் திரு பன்னீர்செல்வமும் சேர்ந்து செய்கிற சதி. அவர்கள் நினைத்தது போல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஸோ ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டான பதிலும் பார்த்தோம். இன்னொரு குற்றச்சாட்டும் கூட இருக்குது, ஒரு விமர்சனம் கூட சொல்லலாம். புதுக்கோட்டையில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் வந்து பேசும்போது யாரோ முதலமைச்சராக வந்து உட்காந்துறாங்க, போற வரலாம் முதலமைச்சராக உட்காரலாம், பார்த்தா நம்மளாம் முதலமைச்சர் ஆணுமாங்கிற மாதிரியே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கரு சொல்ல சீச்சி இந்த படம் புளிக்க அப்படிங்கிறக்காக தான் திரு தினகரன் சொல்லியிருக்காரு. திரு செம்மலை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்றக்கூடிய திரு செம்மலை அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கருத்தை பற்றி தன்னுடைய பார்வையும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதிலும் இப்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவிலே பேசியிருக்கிறார். முதலமைச்சர் நாற்காலியிலே யார் யாரோ உட்கார்ந்திருக்கிறார்கள், யார் யாரோ உட்கார ஆசைப்படுகிறார்கள், எனவே அந்த நாற்காலியிலே நானும் உட்கார வேண்டுமா என்று நான் யோசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் அந்த திருமண விழாவிலே பேசியிருப்பது அவரது விரக்தியைத்தான் காட்டுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சமீபத்திலே கருத்து கணிப்பு இன்றைக்கு அவருக்கு மிகவும் பாதகமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கூடி வருகிற ஆதரவு, அவர் நம்முடைய இடைத்தேர்தலில் பொதுமக்களை சந்திக்கிற போது அவர்கள் மக்களுக்கு கொடுக்கிற அந்த எழுச்சிமிகு வரவேற்பு, இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அவருக்கு ஒரு விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டுதான் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்று கருதுகிறேன். அப்படி சொல்லுகிற போது அவருடைய தந்தை உட்கார்ந்த அந்த நாற்காலியையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார். நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன், அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காருகிற அந்த யோகம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் இருக்கிறதே தவிர நிச்சயமாக திமுக தலைவர் செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு அந்த யோகம் நிச்சயமாக எதிர்காலத்திலே கிடைக்கப் போவதில்லை. அதாவது வடைபோச்சே என்ற விரக்தியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அவர்கள் செய்திருக்கிற ஊழல், அவர்கள் யாரை சார்ந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தளபதி அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அது விரக்தி என்றால் இந்த தேர்தலில் அவர்கள் டெபாசிட் இழக்க போது தளபதி அவர்கள் சொன்னது போல இந்த இரண்டு அணிகளும் டெபாசிட் இழக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் அந்த விரக்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பேசுகிறார். அரசியல்வாதியாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மனோபலம் கொண்ட ஒரு காரியம் சொல்லி சொல்லுவாங்கன்னா, மாறி மாறி எல்லாருமே சவால் விடும்போது உனக்கு டெபாசிட் போயிடும், நீ சீட்டில் உட்கார முடியாது, நான் உட்கார முடியாது சொல்லி மாறி மாறி சொல்லும்போது நாளைக்கு தேர்தல் முடிவு வந்தோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அதை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அதற்கு ஒரு தனி மனோபலம் வேணுங்கிறது. அரசியல்வாதி என்பது தனி ரத்தம், அது வந்து ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் மாதிரி அது தனி பிளட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம நேரடியாக அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய சில டேட்டாக்களை நம்ம பார்க்கலான்னு பார்க்குறேன். 1977 நம்ம வந்து வரிசையாக அந்த ஆர்கே நகர் தேர்தலில் வந்து மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காருன்னு பார்க்க போகிறோம். அதன் மூலமாக இந்த 2017 இடைத்தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம இதற்கு முன்னாடி இந்த தேர்தல்களில் பார்க்கும்போது அந்த ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் 1977 அதிமுகவை சேர்ந்த திரு ஐசரி வேலன் வந்து வெற்றி பெறுகிறார். அவருக்கு அடுத்து வந்தவருக்குமான மார்ஜின் பார்த்தீங்கன்னா திமுக வந்து வெறும் 1488 வாக்குகள் தான் வித்தியாசம். வெறும் 1500 வாக்கு வித்தியாசம் தான் அந்த 1977 தேர்தல் நடக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தல் 1980 ராஜசேகரன் காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் வந்து ஐசரி வேலன் வந்து வென்றுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 7188 வாக்குகள் தான், ஒரு 7000 வாக்குகள் தான் வித்தியாசம் பார்க்கலாம் 1980.
84 அப்படியே வந்து அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிற்குது அந்த பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா திருமதி சர்குணா பாண்டியனை வென்று ஒரு 3851 வாக்கு வித்தியாசத்தெல்லாம் வெல்றாங்க. நான் திரு ரவீந்திரன் கேட்குற ஒரு விஷயம், இந்த 3 தேர்தலும் பார்த்தோன்னா 89 அடுத்து வந்து நம்ம வேற விதமாக பேச வேண்டியிருக்கிறதுனால இந்த 77, 80, 84 3 தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மி. இதற்கு பிறகு புறம் பார்த்தீங்கன்னா 25,000, 30,000, 40,000 சொல்லிட்டு பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் வருது. இந்த இதில் 3லையுமே இந்த வாக்கு வித்தியாசம் கம்மியாக இருந்ததுக்கான காரணம் என்னங்க? அதிமுக திமுக ரெண்டுமே சம அளவில் இருந்ததுன்னு பார்க்குறதா, இல்லாட்டி 2 தேர்தல் அதில் காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற இந்த பக்கம் ஒரு இடத்துல காங்கிரஸ், இந்த இடத்துல ஒரு காங்கிரஸ்னாலயா, இல்லை ஆரம்பத்தில் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு, இந்த திமுக அதிமுகவுக்கான அந்த விரிசல் வந்து இப்போ சமீப காலத்தில் அதிகரிச்சுன்னு பார்க்குறதா? இல்லை, ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து 14 தொகுதிகளில் 13 தொகுதிகள் திமுக வெற்றி பெற்றது. இந்த ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஐஸ்வர்யவேலன் கேண்டிடேட் எம்ஜிஆர் இருக்கும்போதே சென்னைங்கிறது திமுகவுடைய கோட்டை, அதுல வந்து இதுல ஆர்கே நகர் மட்டும் தான் தப்பிச்சிருக்கு. அது ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்று அது 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்குது. அப்போ அதிமுகவும் திமுகவும் சமபலம். அதிமுக ஜஸ்ட் ஹேவ் அன் எட்ஜி, இது முதல்ல எடுத்துக்கலாம். ஆனால் 80 வந்து ராஜசேகரன் 7000 ஓட்டு எடுத்திருக்கிறான்னா, ராஜசேகரன் வந்து காங்கிரஸ் கான்ட்ரிபியூஷனை ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுகவுக்கு அதோட கூட்டணி கட்சிகள் கான்ட்ரிபியூட் பண்ணலை. இன்னொன்று, ராஜசேகரனும் ஒரு செயல் வீரராக அந்த பகுதியில் இருந்திருக்காப்புல. ஸோ எனிவே காங்கிரஸுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி அடிஷனலாக இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். அதை காம்பன்சேட் பண்ணுறது கூடிய அளவுக்கு எதிரணிக்கு போதுமான வாக்கு வங்கி இல்லைன்னு 80 காட்டுது. திமுக வந்து 84 பொறுத்தவரை திமுக சிட்டியில் வந்து பலம் பெற்றிருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் வந்து 84 வந்து வேணுகோபால் வந்து லீடிங் போதாது. திமுக வந்து எமர்ஜ் ஆயிருக்கு 84 தோத்தாலும். நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு 11 தேர்தலில் பார்க்கும்போது 7 தேர்தலில் அவங்க வந்து அதிமுக வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் மொத்தமாக பார்க்கும்போது. ஸோ இது வந்து ஒரு அதிமுகவுடைய கோட்டையாக ஆர்கேன்னு இருந்துச்சு. அதனால தான் ஜெயலலிதாலாம் நம்ம போட்டிடலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்தாங்க, அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 80 ஒரு கூட்டணிலையும் 84 இன்னொரு கூட்டணியும் இருக்குது. மக்களுக்கு அது வந்து ஒரு உறுத்தலையா? இப்போ நம்ம என்ன பார்க்க இன்னைக்கு தேர்தல் என்ன பார்க்குறோம்? ரெட்டலையில் இருந்தவங்களே 2 ஆளுக்கால் எதிர்த்து பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? ஒரே அணியாக இருந்தவங்க எதிரில் இருக்கிறாங்க. 80 வந்து திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 84 அதிமுக கூட்டணிக்கு போகுது. அப்போ ஒரே காங்கிரஸ் கட்சி வேற ஒரு கூட்டணிக்கா போகும்போது அதெல்லாம் வாக்காளர் எந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துது? இல்லை, அது வந்து என்னன்னா அன்னைக்கு 84 வந்து வித்தியாசமான தேர்தலாம். திமுக 84 வந்து இந்திரா காந்தி மரணம் அடைஞ்சிருந்தாப்புல, எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாப்புல. இதெல்லாம் மனசில் வச்சு தான் திமுக 84 எடுத்தது ஒரு ட்ரெமெண்டஸ் ஓட்டுங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணேன். காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் சொன்னாங்கன்னா அவங்களோட ஒரு பங்களிப்பு அந்த பார்லிமெண்ட் வரும், அதை தொடர்ந்து அசம்பிளிக்கும் பண்ணிடுவாங்க. தனியாக எலெக்ஷன் சொல்லும்போது அவங்க அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. பழைய காலங்களில் காங்கிரஸ் இருந்தது. அந்த சூழ்நிலையில் கூட 80 ராஜசேகரன் ஒரு 7000 ஓட்டில் ஜெயித்திருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு தனிப்பலம் இருந்திருக்குது. ஏன்னா ராஜசேகரன் போன்றவங்கள்லாம் வந்து ஓரளவு கேடர்ஸோட இருந்து பழகி அந்த கேடர்ஸோட சுக துக்கங்கள் அவங்களோட தேவைகள் எல்லாம் தெரிஞ்சு அவங்களோட மக்களோட புழங்கக்கூடிய ஒரு ஆட்களுங்கனால தான் அவர் அந்த இடத்துல 80 ஜெயிக்க முடிஞ்சு. முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வந்து 1989 நிலை தற்போது திரும்பி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 1989 தான் நான் வந்து இதே மாதிரி ஜெயலலிதா அணி ஜானகி அணின்னு அதிமுக 2ஆ பிளந்து சேவல் இரட்டை புறான்னு இருந்து பெரிய பின்னாடி சந்திச்சு 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. முதல் முறையா பார்த்தீங்கன்னா 77, 80, 84 3லையுமே 3000, 4000, 1000 வந்து நிற்கும் போது 89 தான் திமுக சர்க்குணா பாண்டியன் வந்து 24,256 வாக்குகள் ஜெயிக்கிறாங்க. ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். அங்க சேவலை தாண்டி வந்து இதே மதுசூதனன் இன்னைக்கு போட்டி மதுசூதனன் சேவலை தாண்டி 24,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த அதிமுக 2ஆக பிளவு என்பது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய சாதகத்தை கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த 89 நிலைமையை ஒரு உதாரணமா பார்க்கலாமா? நிச்சயமாக 89 நிலைமையை தெளிவா உதாரணமா பார்க்கலாம். அதிமுக 2ஆக பிளவுபட்டதுனால அவங்களோட அடிப்படை வாக்குகளை விட ஒரு 5% வாக்குகள் வந்து குறைவாக தான் 89 எடுத்திருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஹியூஜ் மார்ஜின் காரணம்னா ஜானகி அணியும் வந்து இங்க 2 வாக்கை பிரிச்சிருக்காங்க போது வந்து திமுக பழைய அதே அளவுக்கு ஒரு ஓட்டை எடுக்கக்கூடிய பட்சத்தில் கூட அவங்க வந்து ஹெவி வித்தியாசம் வர காரணம் அதிமுக 2ஆ பிரிஞ்சது தான் காரணம். அன்னைக்கு அதே 54,000 வாக்கு வந்து திமுக வாங்குது, 29,000 வாக்கு தான் மதுசூதனன் வாங்குறாங்க. நிச்சயமா வந்து 24,000 வாக்குகள் வந்து கூடுதலா 84 50,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. 4,000 வாக்கு தான் அவங்க அதிகம் வாங்கியிருக்காங்க. ஆனா 2 அணி பிரிஞ்சதுனால உள்ள லாபம் வந்து இந்த ஹெவி டிஃபரன்ஸ் வந்து திமுகவுக்கும் திமுக வேட்பாளரும் கிடைச்சிருக்கு. வெல்றவங்க வாங்கக்கூடிய வாக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருது. வாய்ப்பை இழக்கிறவங்க வாக்கு வந்து இந்த இடத்துல அதிமுக 2ஆ பிளக்கும் போது அதே அளவு ஏறக்குறைய அதே அளவு வாங்கினாலும் கூட 24,000 வாக்கு வித்தியாசம் ஹெவி லீடிங் வந்திருக்கு. காரணம் 2ஆவது வந்து அவங்க 2ஆவது பிரிஞ்சு அவங்க வாக்கு சிதறனதான் காரணம். 1989 இன்னைக்கு நிலைமையும் எப்படி ஒப்பிட முடியும்? 1989 இன்னைய நிலைமை வந்து நிச்சயமா ஒப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இதுவரை வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இருக்குது.
ஆளுங்கட்சியா அதிமுக சசிகலா தலைமையிலான அணி இருக்குது. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு வந்து பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி விழுந்திருக்குது. நம்ம கருத்து கணிப்புகள் எல்லா இதுவும் பார்க்கும்போது வந்து அவர் முதலமைச்சர் பதவி இழந்தது, ஒரு மக்கள் முதல்வராக அவர் செயல்பட்டது. வார்தா புயல் என்றாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனை என்றாலும் சரி, அந்த கடைசியா சீஃப் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ணதுக்கு முன்னாடி அந்த கடற்கரையில் போய் அந்த மக்கள் எண்ணெய் பிரச்சனையை பார்த்து என்றாலும் சரி, சந்திரபாபு நாயுடுவை பார்த்து நதிநீர் பிரச்சனைக்கு சென்னை நகரத்தின் தேவைக்காக பார்த்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அவர் முதலமைச்சர் பதவி இழந்துட்டார் என்பதனால அவருக்கு ஒரு அனுதாபம் இருக்கு. நம்ம தினத்தந்தி கருத்து கணிப்பில் தமிழக அளவில் பார்க்கும்போது அவருக்குள்ள அந்த ஆதரவு வளையம் தெரியுது. மேலும் வந்து அவரோட சீஃப் மினிஸ்டர் அவரோட செயல்பாடு, சட்டசபை அவர் எதிர்கொண்ட விதம், அவரோட ஹம்பிள்னஸ், இப்படி எல்லா அடிப்படையிலுமே வந்து அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்கு தெரியுது. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, திரு பன்னீர்செல்வம் அணிக்கு வந்து ஒரு ஆதரவு தெரியுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், 89 நிலைமை அப்படியே மீண்டும் வந்திருக்கு அப்படிங்கிற ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று முரணா பார்க்கலையா? 89 நிலைமை இப்ப வந்திருந்தா திமுக தான் அங்க வந்து முன்னெடுப்பு எடுக்க முடியுமே தவிர அதிமுக ரெண்டு அணியில யாருமே கிடையாது. நான் இப்போ வந்து அதிமுக ரெண்டு பிளவுல தான் வந்து அந்த பிளவு வந்து 89 மாதிரி உண்மையிலேயே பிளவு தாங்கிறதுக்குள்ள காரண காரியங்களை தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து அரசாங்கம் இருக்குது, 120 எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிரவுண்டடா இருக்கிறாங்க. பன்னீருக்கு வந்து 11 எம்எல்ஏ இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இந்த ஆதரவு வளையம் இருக்கனால அந்த பிளவு வந்து ஆல்மோஸ்ட் அது 70-30 எந்த அளவு நமக்கு தெரியாதனாலும் கூட பிளவுங்கிறது வந்து உறுதிப்படுத்த தான் அதை பதிவு பண்ணேன். இல்ல நான் கேட்கறது வந்து இப்ப இவங்க வந்து முன்னிலையில் நிற்கிறாங்க, பன்னீர்செல்வம் அணியில் வந்து முன்னிலையில் இருக்கா சொல்றாங்க. ஆனா அவருக்கான வாய்ப்பு நம்ம வந்து 89 நடந்த நிலைமைன்னு சொல்லி பார்த்தா அது திமுகக்கான வாய்ப்பா தானே இந்த தேர்தலில் நிற்க முடியும். திமுக வாய்ப்புங்கிறதா வந்து பிரேமா பேசியா நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஜெயலலிதாவுக்கு விழுந்த வாக்குகள் வந்து பொதுத்தள வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயலலிதா இந்த தொகுதிக்கு வந்த பிறகு மூன்று தேர்தலையும் வந்து கட்சி ஆதரவையும் தாண்டி ஜெயலலிதாவுக்கு இவர் சீஃப் மினிஸ்டர் வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையில மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு வாக்குகள் வந்து அல்லது ஒரு லீடருங்க அலையில விழுந்திருக்கு. ஏன்னா 2016 கிட்டத்தட்ட 90 வாக்கு எப்படி இதை வந்து நம்ம ஜெயலலிதா மட்டும் இல்ல திருவாரூர்ல 2 எலெக்ஷன்ல கருணாநிதிக்கு வந்து மிகப்பெரிய லீடிங்ல அன்னைக்கு திமுக கழகம் மோசமா தோக்கும் போது கூட 2011 திமுக தலைவர் 50,000 ஓட்டுல திருவாரூர்ல வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பொதுத்தள வாக்குகள் திமுக அதிமுக தாண்டி உள்ள பொதுத்தள வாக்குகள் வந்து ஜெயலலிதாவுக்கு கடுமையாக விழுந்திருக்கு. இந்த வாக்காளர்களின் போக்கு என்னங்கிறது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அம்சமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பல சமயத்தில் குறிப்பிடும் போது சிம்பலுக்கு சின்னத்துக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கிடையாது, சின்னத்தோடைய தேரிய மீறி அவங்க வந்து வென்ற தோற்ற வரலாறுகள்லாம் உண்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து சின்னம் தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெட்டை இலை மாதிரியே நீங்க வந்து மின்விளக்க நீங்க வந்து காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இருக்கு. அந்த நீங்க பார்த்திருப்பீங்க, மதுசூதன் அவர்கள் வந்து போய் வாக்கு கேட்டு போகும்போது ஒரு அம்மா வந்து நான் கட்டாயம் ரெட்டலைக்கு ஓட்டு போறேன்னு சொல்லுவாங்க, ரெட்டலை இல்லமான்னு அவர் கஷ்டப்பட்டு சொல்றாரு. சோ இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய சவாலான விஷயமா பார்க்கல. இல்ல உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள நவீன விஞ்ஞான வளர்ச்சியிலையும் தொண்டர்கள் பலத்திலையும் வந்து சவால் தான். அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய லெவலில் தான் எல்லா கட்சிகளுமே இருக்குது. நீங்க சின்னத்துக்கு ரெட்டைலைக்கு தான் போடணும்னு சொல்லலாம். அது வந்து அவங்க ஜெயலலிதா சின்ன ரெட்டையிலன்னு நினைக்கிறாங்க, அதிமுக சின்ன ரெட்டையில நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வந்து நீங்க கட்சி உடஞ்சிருக்குங்கிறத சொல்லி நான் இந்த காரணத்துக்காக நாங்க நிற்கிறோங்கிறத அவங்க விளக்கும் போது வந்து அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அது விளக்குற கடமை 2 பேருக்கு இருக்கு. யார் கன்வின்ஸ் பண்றாங்களோ அவங்க அந்த ஓட்டை வாங்குவாங்க. அடுத்தா நம்ம பார்க்கும்போது 1989 வரைக்கும் பார்த்தோம். 89க்கு பிறகு பார்க்கும்போது அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 1991 கிட்டத்தட்ட 24,000 வாக்குகளில் வந்து இன்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் போட்டியிடக்கூடிய திரு மதுசூதன் வந்து வெற்றி பெற்றார். 66,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 24,000 வாக்குகள் கூடுதலாக வந்து வாங்கி கிட்டத்தட்ட 25,000 வாக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வாங்கினார். 96ல மீண்டும் அந்த இடத்துல திமுக வெல்லுது. 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 96ல வெல்லுது. நான் திரு ரவீந்திரன் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், அடுத்தடுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல திரு மதுசூதன் 91ல 24,000 25,000 வாக்குல ஜெயிக்கிறாரு 91ல. அதே அதிமுக வந்து 96ல கேண்டிடேட் மாறினாலும் கூட கிட்டத்தட்ட 43,000 வாக்குகள்ல வீழ்ச்சியை சந்திக்குது. வித்தியாசம் 96ல இருந்த மாதிரியான அதிருப்தி இன்னைக்கு வந்து இவங்க குடும்பத்து மேல, திருமதி சசிகலா குடும்பத்து மேல எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குடும்பம் தான் ஒரு பிரச்சனை, குடும்பம் தான் பற்றி எல்லாருமே அந்த ஒரே ஒரு மையப்புள்ளி நினைக்கிறாங்க. அப்ப 96ல இருந்த மாதிரியான ஒரு அதிருப்தியால இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல, இன்னைக்கு வந்து 91ல ஒரு மிகப்பெரிய அலையிலேயே வந்து 24,000 வாக்குகளில் தான் வந்து அதிமுக ஜெயித்திருக்குது. அன்னைக்கு வந்து திமுக அணி சுமார் 30% எடுக்கும்போது அவங்க 60%, 2 மடங்கு வாக்கு எடுத்தால் தமிழகம் முழுதும் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த தொகையில் 24,000 போது வந்து இந்த தொகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து திமுக பலம் பெற்றுக்கொண்டே வருகிறது. நம்ம 84 பார்க்கும்போதும் சரி 91 பார்க்கும்போது பலம் பெற்றுக்கொண்டே வருது. அந்த பலத்தின் வெளிப்பாடும் 96ல இருந்த மிகப்பெரிய அதிருப்தியின் வெளிப்பாடும் தான் வந்து 43,000 ஓட்டு வித்தியாசத்தை வந்து திமுக அணி வந்து 96ல பெற்றிருக்கு. 89ல இருந்த ஒரு நிலைமை
96ல இருந்த இன்னொரு நிலைமை, அந்த ரெண்டும் கம்பைண்டான நிலைமை இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து 96ல வந்து ஒரு பெரிய அதிருப்தி அலை இருந்துச்சு. ரஜினியுடைய வாய்ஸ், தமாகாவுடைய உருவாக்கம்னு நிறைய விஷயங்கள் சேர்ந்து நிச்சயமா இருக்குது. காரணம் இருக்குங்கிறதுக்கு வந்து தோல்வியை களத்தில் இருக்கவங்களே ஒத்துக்கிட்டது மூலமா வந்து இருக்குன்னு தான் நம்ம எடுக்கணும். 89 மாறிப்பட்ட நிலைமை இருக்கிறதுங்கிறது வந்து சிம்பிள் பிரீஸ் ஆனதே வெளிப்படையா இருக்குது. தோல்வி யார் ஒத்துக்கிட்டா? அதாவது வந்து சசிகலா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாது வந்து தோக்குக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாறிப்பட்ட. அதையே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க கூடாது. நான் வந்து ஒரு வியூகம் வகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வியூகமா அதை பார்க்கல. நீங்க வந்து சசிகலா ப்ரொஜெக்ட் பண்றதுல அவங்களுக்கு லாபம் இருக்கு. நீங்க வந்து லாஸ்ட் வீக் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க, தியாகத்தின் திருவிழாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க தான் வந்து ஜெயலலிதாவால கூட அன்னைக்கு ஒற்றுமையா கொண்டு வர முடியல, பிளவுபடுத்திட்டாங்க. இவங்க ஒற்றுமையா கட்சியை காப்பாத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இவங்க இல்லைன்னா வந்து இவங்க அப்ரூவர் ஆயிருந்தா என்னவோ நடந்திருக்குன்னு சொன்னீங்க. என்னென்னலாமா போழ்ந்துகிட்டு டக்குனு வந்து எதுக்குமே ஒரு டிரான்சிஷன் பீரியட் கூட இல்லாம நீங்க அதை லெட் டவுன் பண்ணும்போது நீங்களே வந்து எதிரியோட தாக்குதல்ல வந்து நீங்களே உங்க ஆயுதத்தை கீழே போட்ட மாதிரி இருக்கீங்க. திரு பன்னீர்செல்வம் வந்து 7ஆம் தேதி அவர் மெரினா கடற்கரையில் பேட்டி கொடுத்த போதும் சரி, 8ஆம் தேதி நம்மகிட்ட பேட்டி கொடுத்ததும் சரி, 9ஆம் தேதி வரைக்குமே வந்து மரணத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. அதற்கு பிறகுதான் மரணத்தை வந்து கையில் எடுக்கிறார். ஜெயலலிதாவுடைய மரணத்துல மர்மம் இருக்கு. சோ அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம், தப்பு சொல்றது அது வந்து ஒரு யுக்தியா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த இடத்துல வெல்லுவதற்கான வழி எது அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து அவங்க தோல்வி சொல்ல முடியும். நீங்க உங்க லீடரை நீங்க டிஸ்வன் பண்ணக்கூடாது. நீங்க வந்து சசிகலாவை இது பண்ணும்போது பன்னீரே வந்து இப்ப நீங்க விமர்சனம் பண்ணலாம். சசிகலா வந்து பொய்ச்சலார் ஆனதும் நீங்க தான் பொய்ச்சலார்னு கேட்டீங்க, நீங்க தான் கால விழுந்தீங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு சொன்னா அதோட கிரெடிபிலிட்டி அதிகம். நீங்களே அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் உங்க லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணலங்கும் போது உங்க கிரெடிபிலிட்டி அதனால பாதிக்கப்படுங்க தான் என்னோட கருத்து. சோ அவங்களே வந்து இது வந்து ஒரு அதிருப்தி அலை இருக்குது. நிச்சயமா அவங்களே அதை அக்செப்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க அதை வந்து இவங்க குவாலிட்டியை வச்சு இவங்க குவாலிட்டிங்கிறது ரெண்டாவது, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண அந்த குவாலிட்டியை வச்சு அவங்க ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். அவங்க வந்து அது தொடர்ந்து தைரியத்தை காட்ட அந்த வில் பவர் இழந்துட்டாங்க. ஓகே, அடுத்த நம்ம பார்க்கும்போது 2001ல திரு சேகர் பாபு வந்து 27,000 வாக்குகளை வெல்றாரு. 2006ல அதே சேகர் பாபு அதிமுக ஒரு 18,000 வாக்குகளை வெல்றாரு. 2011ல அடுத்த கதை மாறுது. எனக்கு என்ன வியப்புன்னா 2001, 2006 ரெண்டுலயுமே வந்து திரு சேகர் பாபு அதிமுகவுடைய கேண்டிடேட்டா இருந்து வெல்றாரு. அதே சேகர் பாபு பிறகு 2011ல திமுகவோட கேண்டிடேட்டா வரும்போது வெற்றி வாய்ப்பு இழக்கிறார். அப்ப அவங்க வந்து தொகுதியில வந்து அந்த வாக்காள அந்த எந்த கட்சி அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, எந்த வேட்பாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு கேள்வி வருது. இல்ல, சேகர் பாபு வந்து 2001ல வெற்றி பெற்றது பெரிய மேட்டர் இல்லை. அது வந்து அதிமுக அணி வந்து 52% வாக்களை பெற்று தமிழகம் முழுதும் அவங்க ஸ்வீப் பண்ணி வராங்க. திமுக வந்து ஒரு ராஜ்யசபா ஜெயிக்கக்கூடிய அளவு கூட போதுமான எம்எல்ஏக்கள் வந்து திமுக பெறலாம். 30 கீழான எம்எல்ஏக்கள் தான் பெற்றாங்க. பட் 2006ல சேகர் பாபு ஜெயித்தது வந்து சேகர் பாபுக்கும் அங்க ஒரு இருக்கிறத நிச்சயமா சேகர் பாபுக்கு அங்க ஒரு செல்வாக்கு இருக்கு. எப்படி அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அப்படி சரி, சேகர் பாபுக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருந்தா 2006ல 18,000 வாக்குல ஜெயிக்கக்கூடியவர் 2011ல ஒரு அணி மாறின பிறகு அவருக்கு வெற்றி பெற்றிருக்கும்ல. 2011 வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பேட்டனை வந்து திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வந்து அதிமுக அணி வந்து 52% அளவுக்கு போயிட்டு 12% டிஃபரன்ஸ் இருக்கு. 2006ல வந்து திமுக அணி தான் 5% மேல இருக்குது. 40 அதிமுக அணி, திமுக 45 தமிழ்நாடு ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது 40% வாக்கு பெற்ற தோத்த அணியில நின்று சேகர் பாபு ஜெயித்திருக்கிறார். ஸோ 2006 சேகர் பாபு வெற்றியில வந்து சேகர் பாபுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அதே மாதிரி 1980 ராஜசேகரன் வெற்றியில ராஜசேகரனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. தோத்த அணியில நின்று அவர் ஜெயித்திருக்கிறாரு. 2006ல சேகர் பாபு தோத்த அணியில நின்று ஜெயித்திருக்கிறாரு. அதுக்கு தான் 2011 இல்ல 2006ல ஒரு அதிமுக இருந்திருக்கிறாரு. 2011க்கு திமுக போறாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா 2006லயும் 2001லயும் கடந்த 2 தேர்தல்களில் அதிமுக இருந்த சேகர் பாபுவை வெல்ல வைத்த அந்த தொகுதி மக்கள் 2011ல அவர் திமுக போனோடனே அவர் தோக்கடிக்கிறாங்கல்ல. நிச்சயமா வந்து 2011ல திமுக அணியே பெரிய அணி, தமிழகம் முழுவதும் திமுக தோக்குது. அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சேகர் பாபுக்கு அதில் சக்தி இல்லை. ஏதோ இருக்க சக்தியை வச்சு 5% டிஃபரன்ஸ்ல 5% அவர் மணி மைனஸ் ஆயிருக்கும் போது கூட தாக்கு பிடிச்சி 2006ல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதை நம்ம அவருக்கு வந்து ஒரு கிளவுட் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம். 2011ல 12%க்கு மேல அதிமுக அணி போகும்போது அதனால தாக்கு பிடிக்க முடியல. மேலும் வெற்றி வேலும் வந்து ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான். எல்லாருக்கும் வணக்கம். 2016 பொதுத் தேர்தலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சனங்க நல கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவா மவுசி இல்லாததால் தேர்தலுக்கு பிறகு மெல்ல மெல்ல தேய ஆரம்பிச்சிருச்சு. 6-5 ஆகி 5-4 ஆகி 4-3 ஆகி சனங்க நல இயக்கமாக சுருங்கி நின்றுச்சு. ஆர்கே நகர் தேர்தல் அந்த கூட்டுக்கும் வேட்டு வைக்க
மும்மூர்த்திகளில் மூத்தவர் தனியாக பழத்தை காட்ட தயாராகிட்டார். மீசக்கார தலைவரும் முத்தான அரசரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுறதுன்னு சபதம் எடுத்தாங்க. அந்த சபதமும் இப்போ அந்தரத்தில் தொங்குதான். சூரிய கட்சிக்கு தனது விசுவாசத்தை காட்டுறதுக்காக டெல்லி தலைவர் கூட்டாஞ்சோத்தில் குழப்பத்தை ஊற்றிட்டாராம். இடைத்தேர்தலையே தெரிவிச்சிடுறதா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கிறதாங்கிறது தான் இப்போதைய யோசனையாம். ஆக மொத்தம் சனங்க நல கூட்டணி மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துருச்சான். இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சி வந்து ஆர்கே நகர் தொகுதியை மையப்படுத்தியது. நாளை வந்து மக்கள் மன்றம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்தபோது ஆர்கே நகர் தொகுதியிலே நடத்தப்பட்ட போது அங்கு வந்த கட்சி தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் தங்களுக்காக வாக்கு கேட்டார்கள், தங்களுடைய கட்சி வேட்பாளருக்காக வாக்கு கேட்டார்கள். அவர் சொன்ன விஷயங்களை நாளைக்கு முழுமையாக நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பார்க்க போறீங்க. அந்த சொன்ன விஷயத்தில் குறிப்பாக முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன தொகுப்பாக பார்த்துடலாம். என்டி ராமராவுக்கு ஒரு பாஸ்கர் ராவாக ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. பைபாஸ் சர்ஜரியை முடித்துவிட்டு வந்த உடனே மீண்டும் ஆட்சி ஒப்படைக்க மனமில்லை. நிதிஷ்குமாருக்கு ஒரு ஜித்தன் மாஞ்சி ஒருவர் இருந்தார். உங்களுக்கு தெரியும். ஒரு சமூகத்திற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னாலே மீண்டும் அந்த ஆட்சி ஒப்படைப்பதற்கு மனம் இல்லை. அப்படி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே 3 முறை முதலமைச்சராக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலே நானும் இவர்களைப் போலதான் சீசருக்கு ஒரு புரூட்டோஸ் என்று நிரூபித்த அந்த துரோகம் இன்றைக்கு வெல்லக்கூடாது என்பதற்காக இந்த அவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அணிக்கு கொப்பி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை கேட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா சொன்னாங்க 100 வருஷம் ஆனாலும் இந்த இயக்கம் தமிழகத்தின் முதன்மை இயக்கமாக இருக்கும் எனக்கு பின்னாலும் சொல்லிட்டு போனாங்க. அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. அந்த வார்த்தை பலிக்கணும் என்றால் இந்த இயக்கம் மீண்டும் ஒன்று கூட வேண்டும். அந்த ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து கட்சி விடுபட வேண்டும், ஆட்சி விடுபட வேண்டும். இந்த இடத்துல வந்து ஒரு கிராக்கர் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம். பக்கத்தில் இருக்கிற மணலியில இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அம்மாவோட தொலைநோக்கு பார்வையில் இருக்கிற திட்டம் ஃபினான்ஷியல் க்ளோஷர் ஆயிடுச்சு. அது கண்டிப்பாக வரப்போகுது. அதே போல எழில் நகரை மீண்டும் எழில் மிகுந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு நிஜமான ஒரு அழகான ஒரு பார்க் அந்த இடத்துல கொண்டு வர போறோம். அம்மா சேத்துப்பட்டில் எப்படி இருந்தது, சேத்துப்பட்டு இப்போ எப்படி உருமாற்றி இருக்கிறாங்க. ஒரு பயோ பார்க், ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க், குப்பை மேடாக இருக்கும் அந்த எழில் நகரை மாற்றி காட்டுவோம். இந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல போய் 108 வாக்குறுதிகள் எப்ப செயல்படுத்துவோம் சொல்லி ஏற்கனவே நான் செயல்படுத்தியிருக்கேன், ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லி இருக்கக்கூடிய எங்கள் வேட்பாளர் அண்ணன் மதுசூதனன் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார். அண்ணன் ரங்கராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதாம். ஆனால் நாளொரு ஊழல் நடந்து கொண்டிருந்த இந்த பாரத தேசத்தில் பிரதம அமைச்சராக வந்து 2.5 ஆண்டு காலம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அரும் பெரும் தலைவன் மோடி அவர்களின் கட்சிக்கு வாக்களிப்பீர்களா இல்லையா? இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் காட்சியாளர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஆட்சியாளர்களாக இல்லை. ஆட்சியாளராக வருவதற்கு இந்த ஆர்கே நகர் முதல் தாமரையை பூக்க வைத்து தர வேண்டும் என்று நான் இந்த மக்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வேன். ஏனென்றால் வளர்ச்சி, ஊழலற்ற தன்மை, வெளிப்படையான நிர்வாகம், திராவிட கட்சிகளின் கழகங்களின் ஆட்சிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் முதலில் ஆர்கே நகர் அதற்கு பிள்ளையார் சுழி போட வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். அரசு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு. தம்பி பழனியப்பன் கூட அது குறிப்பிட்டார். அரசை நடத்துகிறவர்கள் யார்? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு முடியல, ஐயா கலைஞருக்கு உடம்பு முடியல. அவர் எம்ஜி ராமச்சந்திராவில் படுக்கிறார், அம்மையார் வந்து அப்பலோவில் படுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அரசு மருத்துவமனை? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு நடத்துகிற மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. ஏன் நீங்க அங்க போய் படுக்கல? 75 நாள் கழிச்சு நடந்தது 7 நாள்ல நடந்திருக்கும், அதனால போல. ஏன் அவ்வளவு தரமாக இருக்கிறது? இங்க எது ஜனநாயகம், எது ஆட்சி? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு கிடைக்கிற உயர்ந்த மருத்துவம் கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்கணும். அதான் ஜனநாயகம், அதான் சுதந்திரம், அதான் ஆட்சி.
இங்கே ஆட்சிகள் இல்லை, வெறும் காட்சிகள் தான். நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரல, நான் ஓட்டுக்கான ஆள் இல்லை, இந்த நாட்டுக்கான ஆள். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் கேட்பது வாக்கல்ல, வாக்கை கேட்டு வரல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். ஆகவே இந்த தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மனதில் நினைக்கக்கூடிய பல கஷ்டங்கள், தினசரி புலம்பக்கூடிய அந்த புலம்புகள், அந்த புலம்பல்களுக்கு ஒரு பதில் தான் இந்த தேர்தல் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்கிறது. வாக்களித்து விட்டு எதுவும் நடக்கவில்லையே, தண்ணீர் வரவில்லையே என்று வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடைவிடாது எங்களுடைய வேட்பாளரும் எங்களுடைய கட்சியும் இந்த தொகுதி மக்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. ஏன்னா மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரம். தேர்தல் வெற்றியும் தோல்வியும் மக்கள் நிர்ணயிக்க வேண்டியது. அந்த மக்கள் நிர்ணயிப்பார்கள். காலம் வரும், காத்திருப்போம், தமிழ் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி சிறந்தாழ்த்தி, உங்களுடைய சின்னம் சுத்தியல் அருவாள் நட்சத்திரமாக இருக்கட்டும், உங்களுடைய வேட்பாளர் லோகநாதனாக இருக்கட்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்தனை கட்சி தலைவருமே தங்களுடைய கட்சிக்காக, தங்களுடைய வேட்பாளருக்காக வாக்கு கேட்ட மக்கள் மன்றம் நிகழ்ச்சியுடைய காட்சியை பார்த்தோம். நாளைக்கு மாலை 4:30 மணிலேருந்து நம்ம 3 முறை ஒளிபரப்பாகுது. முதல் முறையாக இந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது. எல்லா ஊர்லேயுமே நம்ம ஒரு அரங்கம் தான் வச்சுருப்போம். இந்த இடத்துல ஒரு அரங்கம் கொள்ளாமல் அருகில் இருந்த உணவு கூடத்தை ஆர்கே நகரில் அதையும் அரங்கம் வச்சு 2 அரங்கங்களாக இருந்தது. ஒரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய காட்சியில் LED மூலமாக அடுத்த அரங்கத்தில் ஒளிபரப்பி 2 அரங்கங்களும் நிறைந்திருந்த காட்சியை நம்ம மக்கள் மன்றத்தில் பார்த்தோம். அதை நாளைக்கு நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய கடந்த தேர்தலுடைய வரலாறு ஆர்கே நகரில் பார்க்கும்போது 2011 இந்த ஆர்கே நகரில் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது 2011 தேர்தலில் திரு வெற்றிவேல் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் 31,255 வாக்குல வெல்றார். அதுக்கப்புறம் 2015 ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் இந்த இடைத்தேர்தலில் போட்டிடுறாங்க. 1,60,000 வாக்குகள் வாங்குறாங்க. 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. எதிரில் அரசியல் கட்சியிலே போட்டியிடல. கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே தேர்தலை புறக்கணிச்ச போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து, நாம் தமிழர்லேருந்து, அத்தனை கட்சி, திமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, தமாகலேருந்து எல்லா கட்சியும் புறக்கணிச்சிருந்தாங்க அந்த தேர்தலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் ஒரே ஒரு அரசியல் கட்சி அங்கே போட்டிட்டது. அப்போ 1,60,000 வாக்குகளை இடைத்தேர்தலில் வாங்கினாங்க ஜெயலலிதா, 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில். அதே ஜெயலலிதா 2016 ஒரே ஒரு 1.5 வருஷம் வித்தியாசத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள அங்கே போட்டியிடும் போது அந்த இடத்துல 97,000 வாக்குகள் தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் மாறுது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல சிம்லா முத்துச்சோளம் அந்த வாக்குகளை வாங்குறாரு. 1,60,000 வாக்குகள் இந்த 57,000 வாக்குகள் கழிச்சிங்கன்னா இந்த 97,000 வாக்கு வந்துருங்க மாதிரி வித்தியாசத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 39,000 வாக்குகளில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. நான் திரு ரவீந்திரன் கேட்க ஒரு விஷயம், இந்த மாபெரும் மாற்றம் எப்படி நடக்குது? முதல் கேள்வி, திமுக ஒரு பிரதானமான எதிர்கட்சி, அவங்களுக்கு சால்டா ஒரு 50,000 வாக்கு அந்த தொகுதியில இருந்துட்டே இருக்கு. கடந்த ஒரு 3-4 தேர்தலை பார்க்கிறோம். அவங்க தேர்தலை புறக்கணிங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு கூட 1,60,000 வாக்குகளை அதிமுக வாங்குறாங்க. அதுவும் அந்த அதிமுகவுடைய தலைவராக இருந்த பொதுச்செயலாளர் இருந்த ஜெயலலிதா வாங்குறாங்க. ஸோ புறக்கணிங்கன்னு கட்சி தலைமைகள் சொன்னா அதை கட்சி தொண்டர்கள் கேட்கறது இல்லையா? உதயசூரியனுக்கு வாக்களித்து பழகிய ஒருத்தரால ரெட்டலைக்கு எப்படி வாக்களிக்க முடியும்? அதாவது நீங்க சொல்ற இது 1977 டு 1984 எம்ஜிஆர் வர்சஸ் கருணாநிதி போட்டி இருக்கும்போது ரொம்ப டைட்டாக தான் இருந்தது. தொண்டர்கள் 2 தலைவர் மேலேயுமே உயிர் பிடிப்பாக தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கால வெள்ளத்தில் அந்த இறுக்கமான போட்டிங்கிறது அப்படி லூஸாக ஆரம்பிச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதயசூரியன் நிற்காம ரெட்டலைக்கு போயிருக்குது. சங்கரங்கோயில் தொகுதியில் உதயசூரியன் நின்ன பிறகு கூட உதயசூரியன் டெபாசிட் இழந்து திமுகவுக்குள்ள அடிப்படை ஓட்டில் ஒரு 50% ரெட்டலைக்கு போயிட்டு. இது மட்டும் இல்லை, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, பெண்ணகரம் தொகுதிகளில் ரெட்டையில நின்ன பிறகு கூட ரெட்டலைக்குள்ள ஓட்டுல ஒரு 50% ஓட்டு உதயசூரியனுக்கு போயிருக்குது. ஆக அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு, ஷிஃப்டிங் ஓட்டுங்கிற அளவுக்கு அந்த தலைவர்கள் மேல உள்ள பிடிமானம் அந்த வாக்காளர்களுக்கு எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் இருந்த பிடிமானம் கருணாநிதி ஜெயலலிதா காலத்தில் பிடிமானம் ரொம்ப இறங்கிட்டு. ஆக இங்க இன்னைக்கு போட்டியே இல்லை. ஜெயலலிதா நிற்க போறாங்க, உறுதியா ஜெயலலிதா வெல்லுவாங்க. உதயசூரியன் நிற்கலன்னு சொல்லும் போது அதிமுக ஓட்டு முழுமையாக அதிமுக விழுந்ததுல வியப்பில்லை. உதயசூரியன் நிற்கும் போதே சங்கரங்கோயில்ல விழுந்திருக்கும் போது உதயசூரியன் நிற்காத பட்சத்தில் அது ஒரு லீடர் முதல்வர் நிற்காங்க போது எப்படியும் ஜெயலலிதா ஜெயிக்க தான் போறாங்க, நம்மளும் ஜெயிக்க வச்சிருங்கிற அளவுக்கு திமுக ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணாநிதி
எம்ஜிஆர் காலத்தில் அந்த பிடிமானம் தொண்டர்களுக்கு வந்து ஜெயலலிதா கருணாநிதி காலத்துல இல்ல, மேலும் அந்த பிடிமானம் வருங்காலங்கள்ல வந்து நீங்க சொல்ற ரெண்டு கட்சிக்குமே ரெண்டு கட்சி தொண்டர்களுக்குமே அந்த ரெண்டு கட்சி தலைமை மேலே பெரிய பிடிமானம் கிடையாது. இல்ல, அது எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல இருந்த பிடிமானம் ஜெயலலிதா கருணாநிதி காலத்துல கிடையாது. இப்ப நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறோம், இந்த கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் வந்து மாறி விழுந்ததை நம்ம பாக்குறோம். ஜெயலலிதாக்கு வந்து குறைஞ்சிருந்தது, திரும்பவுனா ஒரு 39,000 வாக்குல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னொரு வியப்பு நமக்கு என்னன்னா 89-96 நிலைமை வந்து திரும்ப வருதான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அந்த 89 தேர்தலும் 96 தேர்தலும் ரெண்டுமே பொது தேர்தல். ஆமா, நம்ம ஊர்ல பொது தேர்தலுக்கு தனி கணக்கும் இடைத்தேர்தலுக்கு தனி கணக்கு இருக்கிற பாக்குறோம். நீங்க சொன்ன பெண்ணாகரம் உள்பட, நீங்க சொன்ன சங்கரங்கோயில் உள்பட, நீங்க சொன்ன திருமங்கல் உள்பட, இது எல்லாம் இடைத்தேர்தல்கள். இடைத்தேர்தலுக்கான வரலாறு வேற மாதிரியும் பொது தேர்தலுக்கான ஃபார்முலா வேற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கலையா? ஒரு உதாரணம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். வாணியம்பாடியில இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் 2001-2006 நினைவு. அப்போ வந்து நாகூர் அனிபா திமுகவுடைய வேட்பாளராக போட்டிடுறாங்க. அதை மீறி அங்க வந்து வடிவேலு ஒரு இந்து கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க ஜெயலலிதா. அங்க வந்து வடிவேலு ஜெயிக்கிறார். சோ அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்கு கூட தங்களுடைய அன்பை பெற்ற நாகூர் அனிபாவுக்கு போகாம வடிவேலுக்கு வந்து நிக்குது. அதற்கான காரணம் என்னன்னா இடைத்தேர்தல் அப்படிங்கிறது. அது இடைத்தேர்தலுங்கிறது ஒரு உண்மை. வாணியம்பாடியில் இந்துக்கள் தான் அதிகம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேங்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் அங்க வசதியா இருக்கனால வந்து இஸ்லாமியர் அங்க அதிகம் இருக்கிற ஒரு தோற்றம் தான் இருக்குது. நீங்க மீண்டும் வெரிஃபை பண்ணி பாருங்க. பாப்புலேஷன் வைட்ல அவங்க கூட இருப்பாங்க, நான் இந்துக்கள் கூட இருப்பாங்க, நம்ம மறக்கல. அது இந்தியா முழுக்க கூட தான் இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம வந்து இப்ப இந்துக்கள் வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது. சோ இந்துக்கள் வாக்கு அதிமுக திமுக மாறி மாறி பலப்பட்டு போது டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நம்ம வந்து ஏன் முஸ்லிம்கள் வாக்குன்னு சொல்றோம், அது வந்து சங்கா எப்பவுமே ஒரு பக்கத்துல முடிவு எடுப்பாங்க. ட்ரெடிஷனலா அரசியல் கட்சிகள் அது முஸ்லிமுக்கு ரெசர்வ் பண்ண தொகுதி. உண்மைனாலும் அப்படி இல்லைன்னு ஜெயலலிதா புரிஞ்சுக்கிட்டு இந்த இடைத்தேர்தல் வந்து சில விஷயங்களை மாத்துதாங்கிறதா என்னுடைய கேள்வி. இடைத்தேர்தல் வந்து சில விஷயங்கள் மாத்துறங்கிறது ஃபேக்ட். ஆனா ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நீங்க வந்து மதுரை மத்திய இடைத்தேர்தல் பிடிஆர் பழனிராஜன் இறந்த போது திமுக போகுதுன்னா 45% ஸ்ட்ரென்த்தோட போகுது. நீங்க வந்து சங்கரங்கோயில் இடைத்தேர்தல் கருப்பசாமி இறந்ததும் ஜெயலலிதா போறாங்கன்னா கருப்பசாமியோட பலம் வந்து அதிமுக வேட்பாளரோட பலம் வந்து 55% ஸ்ட்ரென்த், 50% வாக்கு பெற்று அவர் ஜெயித்த பலத்தோட போறாங்க. இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியோட பலம் என்ன, பன்னீர்செல்வத்தின் பலம் என்னன்னு நமக்கு தெரியாது. இதுதான் இன்னைக்கு மேலும் ஜெயலலிதா பேர சொல்லி இருக்கக்கூடிய தீபாவின் பலம் என்னன்னு தெரியாது. சோ இதுதான் மற்ற ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் சந்திப்பதற்கும் இப்பொழுது ஒரு ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் சந்திப்பதற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து எந்தெந்த வயது விகிதாச்சாரத்தில் இருக்கான்னு பார்க்கும்போது ஆர்கே நகர் தொகுதியில் வந்து 18 இருந்து 19 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர் 2990 கிட்டத்தட்ட 3000 வாக்காளர் இருக்காங்க. 19 முதல் முறை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க. 29 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் வந்து 72,750 வாக்காளர் இருக்காங்க. 29 வயதுக்கு உட்பட்ட முழுமையான இளைஞர்கள் வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 29 வயசு வரைக்கும், 40 வயதுக்கு கீழே, அதாவது 30 இருந்து 39 வரை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 71,000 வாக்காளர் இருக்கிறாங்க. சோ இந்த 39 கீழே வந்து 71, 72, 39 கீழே மொத்தமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,40,000 வாக்காளர்கள் 39 வயதுக்கு கீழே உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு கட்டமா நம்ம பார்க்கிறோம். 80க்கு மேல இருக்கிற வரைக்கும் பார்க்கிறோம். நம்ம ஒட்டுமொத்தமாக 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர் பார்க்கும்போது அடுத்ததுல போலாம். 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர் பார்க்கும்போது 1,42,000 வாக்காளர், கிட்டத்தட்ட 1,47,000 வாக்காளர் இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 56 விழுக்காடு. சோ உண்மையில இந்த வாலிபர்கள், இந்த இளைஞர்களுடைய முழுமையான கட்டுப்பாடுல 56 விழுக்காடு வாக்குங்கிறது இட்ஸ் நாட் எ ஈஸி ஒன். இந்த தேர்தலில் வந்து இளைஞருடைய வாக்கு மட்டுமே குறிவிச்சா போதும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இளைஞர்கள் வாக்கு அப்படின்னு தனியா ஒன்று இருக்குதா? எல்லா ஊர்லயுமே இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது 56 இருக்கலாம், 50 இருக்கலாம், 45 இருக்கலாம். சோ இந்த இடத்துல இந்த இளைஞருடைய வாக்குங்கிறது ஒரு தனி கல்ச்சரா, தனி ஃபார்மேட்டா இருக்கு வாய்ப்பு இருக்கா? இளைஞர்கள் வாக்குன்னு ஒரு தனி ஃபார்மேட்டா நம்ம பார்க்க முடியாது, ஜெனரலா தான் பார்க்க முடியும். என்றாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நெடுவாசல், ஜல்லிக்கட்டு மாதிரி பல விஷயம், சோசியல் மீடியா, இந்த அவேர்னஸ்லாம் இதுல வந்து இவங்க வந்து பார்ட்டி பைண்டிங் வந்து மற்ற ஏஜ்டு ஓட்டர்ஸோட யங் ஓட்டர்ஸ் வந்து பார்ட்டி பைண்டிங், லீடர்ஷிப் பைண்டிங் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சோ அது மட்டும் தான் அதுல வித்தியாசம். தேர்தல் மாத்தி முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ ஷிஃப்டிங் ஓட்டர்ஸ் ஆட்டு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் தான் அவங்கள நம்ம மதிப்பிட முடியும். இவங்க வந்து இருக்கவங்கள ஒருத்தர் ஒரு புதிய தலைவரா மனசுக்குள்ள தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த புதிய தலைவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இளைஞர்களை கவர் பண்றதுக்குன்னு ஒரு யுக்தி ஏதாவது இருக்குதா? இல்லாட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எல்லா கட்சியிலுமே இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் இளைஞர் இருப்பாங்க இருக்கானே தானே. இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி தனியா வரதா இல்ல, அவங்க எதுல ஆர்வம் இருப்பாங்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதான் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு யுக்தியா இருக்க முடியும். வயதான ஓட்டர்ஸ்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ஏரியா என்ன, அதை நம்ம பேசலாம். அவங்க வந்து ஏற்கனவே தீர்மானிச்ச வாக்காளர்கள் இருப்பாங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத ஏற்கனவே தீர்மானிச்சவங்களா இருப்பாங்க. அவங்களை தீர்மானிச்சு 40 வயது கீழே இருக்கிறவங்க, 39 கீழே இருக்கிறவங்க வந்து மாறக்கூடிய, கன்வின்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். அவங்க நியூ ஓட்டர்ஸும் இந்த யங் ஓட்டர்ஸும் வந்து நான் கமிட்டட் ஓட்டர்ஸா தான் இருப்பாங்க. பெரிய அளவில் கன்வின்ஸ் ஆகவும் வாய்ப்பு உண்டு, கன்ஃபியூஸ் ஆகவும் வாய்ப்பு நிச்சயமா இருக்குது.
அதனால இவங்களை கவர்வதற்கு என்ன யுக்திகளை செயல்படலாங்கிறதா வந்து நம்ம தேர்தல் அறிக்கைகளை பார்த்தா தெரியும். இந்த இளைஞர்களை மனசுல வச்சுதான் பல கட்சிகள் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில சமூக கோட்பாடுகளையும் சொல்லுவாங்க. இந்த சமூகத்தினர் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகளை தாண்டி, ஜாதி விஷயங்களை தாண்டி வேற காரணிகளை மையப்படுத்தி நிற்குது. இந்த இடத்துல கேஸ்ட் ஒரு ஃபேக்டரா நிற்குமா? ஏன்னா பிஜேபி வந்து தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டும் போது கங்கைமரன் மாதிரியான ஒரு மூத்த இசையமைப்பாளர் கூட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. சோ இந்த இடத்துல அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கா? நிச்சயமா காஸ்ட் இங்க மேஜர் ஃபேக்டர் இல்ல. மற்ற நீங்க கொங்குல காஸ்ட் ஃபேக்டர் தான், டெல்டாவில் காஸ்ட் ஃபேக்டர் தான், தென் மாவட்டத்தில் காஸ்ட் ஃபேக்டர் தான். இங்கோட காஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப 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 மினிமம். அதுக்கு இதுல எந்த ரொம்ப மினிமம், சம்பந்தமே இல்ல, ரொம்ப மினிமம். திரு மருது கணேஷ் வந்து திமுகவுடைய வேட்பாளர். அவர் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் வந்து திரு ஸ்டாலினுடைய பேட்டி எதிர்கொள்ளும் போது அவர் வந்து உங்க கேஸ்ட், நீங்க என்ன கேஸ்ட், மற்ற எந்தெந்த கேஸ்ட் எவ்வளவு பேர் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி நான் இந்த கேஸ்ட், என்னுடைய ஒய்ஃப் இந்த கேஸ்ட், இந்த கேஸ்ட்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து 2 கேஸ்டோட வாக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான்னு சொல்ல. ஸோ அந்த அவருக்கு அந்த கணக்கீடுகள் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பொருட்படுத்த விஷயம். அரசியல்வாதிகள் வந்து வெற்றி தோல்விங்கிறது 1000 ஓட்டு 2000 ஓட்டுல இருக்கும்போது வந்து எந்த ஒரு காரணியும் வந்து அவங்க ஈஸியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லா காரணியும் எடுப்பாங்க. ஆனா காஸ்ட் ஃபேக்டர்ங்கிறது நான் இல்லைன்னு சொல்ல வரல. காஸ்ட் ஃபேக்டர் வந்து டெல்டால எப்படி இருக்குதோ, கொங்குல எப்படி இருக்கோ, சவுத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி சிட்டில கிடையாதுங்கிறத நான் பதிவு பண்றேன். சிட்டில ரொம்ப மினிமைஸ் தான். நீங்க வந்து ஜெயித்த வேட்பாளர்களை வந்து அபோவ் காஸ்டா தான் ஜெயிப்பாங்க. அபோவ் காஸ்ட்னு பார்த்திருக்கிறோம், வெளியூர்காரங்க பார்த்திருக்கிறோம், பல விஷயங்கள் இந்த ஆர்கே நகர் வித்தியாசமான இடமா தான் இருக்கு பார்த்திருக்கிறோம். ஓகே, இறுதியாக இந்த அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சந்திக்கக்கூடிய சேலஞ்சா நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? போட்டி வந்து உங்களுடைய மனசுக்குள்ள போட்டி வந்து 3 பேருக்குள்ள மட்டும் தான் சொல்லி சொல்லுவீங்களா? திமுக, திரு தினகரன், திரு மதுசூதன், இந்த 3 பேருக்குள்ள தான் போட்டி இருக்குன்னு நினைப்பீங்களா? ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 3 பேருக்குள்ளமான சேலஞ்ச் என்ன இருக்குன்னு நினைப்பீங்க? 3 பேருக்குமான பாசிட்டிவ், 3 பேருக்குமான நெகட்டிவ் என்ன நினைப்பீங்க? பாசிட்டிவ், டிஎம்கேக்கு வந்து அதிமுக பிளவு வந்து கன்சிடபிளா பிளவாகணும். 70-30 பிளவாகணும், 90-10 பிளவாயிடக்கூடாது. ஒரு 60-40, 50-50 இந்த மாதிரி யார் யாருங்க நான் சொல்ல வரல, அந்த மாதிரி பிளவாகிறது தான் டிஎம்கேக்கு அட்வான்டேஜஸ். ஸோ டிஎம்கேயோட எதிர்பார்ப்பு 2 பேருமே. ஸோ அதிமுக 2ஆ பிளவுபட்டு கிடக்கிறது திமுகவுடைய முதல் சாதனம். அதுதான் திமுக. அதிமுக பொறுத்தவரை வர்றவங்கள நாங்க தான் திமுக டேக்கன் பண்ண போறேன்னு வரக்கூடிய ஒரு நபர், ஒரு கட்சி பெரிய அளவில் பொதுத்தள வாக்க வாங்கி அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறதா அதிமுக 2 பேருக்கு ஸ்ட்ராட்டஜியாட்டும் இருக்கும். இப்போ இதில் வந்து 122 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிறது தான் வெற்றி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுமா? சைதாப்பேட்டை தொகுதியில் பார்த்தோம் நம்ம. இல்லை, அது வந்து சைதாப்பேட்டையில் இருக்கும்போதே ஜெயலலிதா உள்ள போகும்போதே 45% வாக்கோட தான் போறாங்க. இப்போ இவங்களோட பேசிக் ஓட்டு என்னன்னு தெரியாது. அந்த ஆளுங்கட்சி அதிகார பலம் திமுக ஆட்சி இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, ஒரு 7-10% ஓட்டு தான் அடிஷனலாக பண்ண முடியும். மற்றபடி இவங்களுக்கு பேஸ் ஓட்டு என்னன்னு தெரியாம நாம இதை சொல்ல முடியாது. நீங்க வந்து X+7% தான் ஆளுங்கட்சியோட மரியாதை. அந்த எக்ஸ் என்னன்னு தெரியாம நாம அதுக்குள்ள பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதே நிலைமை தான் திரு மதுசூதனுக்கும். நிச்சயமாக அவருக்கு வந்து திரு பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இல்லையா? பன்னீர்செல்வம் கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். மதுசூதனே நல்ல கேண்டிடேட் தான். பட் இவர் வந்து முத கட்டம் வந்து அதிமுக ஃபேக்ஷன்ல நாங்க முதல்ங்கிறத மக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தின பிறகுதான் அவங்க திமுக தோக்கடிப்பாங்கிற ஒரு சூழல் வரும். 2 பேருக்குமே அது பொருந்தும். ஸோ முதல்ல வந்து அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் யார் முன்னாடிங்கிற பார்க்கணும், அதுக்கு பிறகு திமுக பற்றின போட்டிக்கு அப்படிங்கிறது. ஸோ அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு, டிஎம்கே அட்வான்டேஜ் இருக்கு. இதுல முன்னாடி வரக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் வரும். ஓகே, நிச்சயமாக நிகழ்ச்சி நேரத்தில் நிறைவு செய்ய நேரம் வேண்டியதற்கு உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், அடுத்தடுத்து நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம். ஆர்கே நகர் தேர்தலில் என்ன நடக்க இருக்கிறது, அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் என்ன, அதற்கான அவர்கள் பதில்கள் என்ன, பழைய புள்ளிவரங்கள் என்ன சொல்லியிருந்தன, புதிய புள்ளிவரங்கள் என்ன சொல்லியிருந்தன, கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லியிருந்தன, ஆர்கே நகர் தேர்தலில் ஜெயிக்க போவது யார், அதிமுகவில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழக அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.